அதான் அவர் பார்த்தோன்னே எங்களுக்கு அழுக தாங்கல. நெஞ்சில சாய்ச்சு அணைச்சுக்கிட்டாரு. அப்படியே அணைச்சு ஆறுதல் தான் சொன்னாரு. கால்ல விழுந்தாரு. ரொம்ப என்னால தானே இப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. வேற ஒண்ணும் சொல்லல. இதுதான் சொன்னாரு. வேற என்ன சொல்றதுக்கு இல்ல. எங்களுக்கு அழுக தான் வந்தது. அவர விட்டு வரவே எங்களுக்கு மனசு இல்ல. உங்க அவ்வளோதான். மாமியார் எப்படி கூட்டத்துக்கு போனாங்க? அவங்கள பத்தி கேட்டு விசாரிச்சாருங்களா? கேட்டாரு, கேட்டாரு, கேட்டாரு. கேட்டாருன்னா, அது நடந்து அது அதான் நெறைய மக்கள பேசி, பேசி ஒரு ரொம்ப மனவேதனையில அத நாங்க தூண்டி விடுற மாரி ஆகக்கூடாதுன்ட்டு நாங்க ரொம்ப அமைதியாயிட்டோம். நாங்களும் அழுகுறதோட என்ன பேசுறதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனா அவரா தான் சொன்னாரு. "நான் இருக்கேன் உங்க வீட்டு பிள்ளையா" அப்படின்னு சொன்னாரு. "பார்த்துக்கிறேன்" அப்படின்னு தான் சொன்னாரு. மற்றபடி இதவெல்லாம் இப்போ பேச வேண்டான்ட்டு நாங்களும் விட்டுட்டோம். அவரும் அத பத்தி டீப்பா உள்ள போல நாங்க. ம், என்ன ம். நடந்தது? ஏது நடந்ததெல்லாம் எங்களுக்கு கேட்கலைங்க சார். அவங்களும் அத பத்தி பேசுறது நிலைமை இல்ல. ஆறுதல் சொல்ல கூப்பிட்டுருந்தாரு. நாங்களும் ஒரு ஆறுதலா அவரும் அழுக, நாங்க அழுக. இதுதான் நடந்தது அங்க. குடுத்தாரு. அவரே குடுத்தாரு. எல்லாருக்கும் சந்திக்கும்போது அந்த புகைப்படம் எங்களுக்கு எங்க இங்கேருந்து ஃபோட்டோ வாங்கிட்டு போயிருந்தாங்க. அத பெரிய புகைப்படமா போட்டு எங்க கையில குடுத்தாரு. ம். குடுத்தத தான் வச்சு அவரு பின்னாடி எங்க ஃபேமிலி ஒவ்வொரு ஃபேமிலியும் அப்படி எடுத்தாரு. வச்சு. 41 குடும்பத்தாரையுமே அவர் நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ம். இதுல உங்களுக்கு ஒரு வருத்தமோ, இல்ல விரக்தியோ, என்னடா நம்மள இங்கிருந்து அழைச்சுட்டு அங்க கூட்டு போய் ஆறுதல் சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது ஒரு வருத்தம் இருக்குங்களாம்மா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியல சார். அந்த மாரியெல்லாம் நாங்க யோசிக்கிற நிலைமையிலே இல்ல. ம். அதுதான் உண்ம. எங்களுக்கு ஒரு கஷ்டம், எங்களுக்கு ஒரு வேதனை, இழப்பீடு. அதுதான் அந்த தாட்டு தான் இருந்துச்சு இல்லையா? அவர குறை சொல்றது, யாரையும் நாங்க குறை சொல்ற விரும்பல சார்.